நாங்கள் அவரை வந்து பார்த்துட்டு பார்த்தா போனாங்க. சரி, என்ன சொன்னாங்க? அது பெயில் போட்டிருக்குங்கண்ணா. சரி, கிடைக்குமா என்னன்னு சொல்லி தெரியலைங்க. கண்டிப்பாக கிடைக்கும். 3 தடவை போட்டு 3 தடவை டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக தானே எங்கள் அண்ணி. இது எங்கள் வீட்டுக்காரம்மா. அழுதுகிட்டே போயிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, கண்டிப்பாக கிடைக்கும். சுகர் வேற இருக்குங்களா அவருக்கு, அதனால தான் அன்னைக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காதவனவே கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க. இத்தனைக்கு போகவே இல்லைங்க. சரிண்ணா. அவங்களா போட்டு பேர் அட்ரஸ் இருக்குன்னு கேட்டி அவங்களா போட்டு பண்ணிவிட்டாங்க. ரொம்பவே ரொம்ப இதாகிட்டாங்க. சாப்பிட்றதில்ல. அம்மா அழுகாது. இங்கே வாங்க, எதுக்கு அழுகுறீங்க? வீட்டில் 20 நாள் ஆச்சுண்ணா. யாருமே சாப்பிட்றதில்ல. யாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்குங்க. இதில் நம்ம உண்மையிலேயே அவர் வந்து உங்களை கூப்பிட்டு அந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்களா? எஃப்ஐஆர் பார்க்கல. இப்போ கேட்டேன், என்ன மேட்டர்னு கேட்டேன். இந்த மாதிரி அப்படின்னாங்க. சரி சரிங்க. ஒரு பொண்ணு கொண்டு போய் ரூம் லாட்ஜில் வச்சுக்கிட்டு வேறு பையனை கொண்டு வந்து விட்டதா. அதுவே பொய்யானது தான். அவங்க பார்த்தாங்களா என்னென்னு ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனால் ஆக மொத்தத்தில் நான் போகலை. நான் போகாமையே கம்ப்ளைண்ட்டு என் மேலே நாம் கொடுக்குற மாதிரி எழுதி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கோட 26 நாள் ஆகுதுண்ணா. 27 நாள் ஆகுது. வக்கீல் என்ன சொன்னாருங்க? ஆனால் போட்டுருக்குண்ணா, பெயில் போட்டுருக்கு. 3 தடவை டிஸ்மிஸ் ஆகிடுச்சுங்க. சரி, இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தவ கூட வந்து சொன்னாங்கன்னா கூட எடுத்து தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எப்போ இந்த கோர்ட்டில் வேணுங்களா? இங்கே ஆமாண்ணா, இங்கே தான் ஒட்டந்தர கோர்ட்டில் தான். சரி, எப்போன்னு சொல்லுங்க, நான் வர்றேன். சரிங்கண்ணா. என்ன ஒரு குடும்பத்தை கெடுத்த இது எனக்கு சேர வேண்டாம். அவர் தப்பே பண்ணலைங்க. தப்பே பண்ணாததுல தப்பு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நானே போகலைங்க. ஆனால் வேறு ஏதாவது போட்டிருந்தா பரவாயில்ல. நீங்கள் அதை பார்த்தீங்களா? அவர் வந்து உங்கள்கிட்ட இந்த மாதிரி எங்கள்கிட்ட பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் வாங்கன்னு உங்களை கூப்பிட்டதா நீங்கள் வந்து உதயமூர்த்தி யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எஃப்ஐஆர் இல்லை சொல்கிறேன். எஃப்ஐஆரில் என்ன சொல்கிறாங்க? அவர் வந்து உங்களை கூப்பிட்டதான் சொல்லியிருக்காங்க. வீட்டிலேயே பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட வேற யார்ட்டையுமே அவர் தவறா எதுவுமே பேச மாட்டார். வேலைக்கு போய் ஒரு வாரம் பேரு உண்மைக்குமே ஊர்ல அவர் மேல இருந்த பேரு கெட்டு போச்சு. தேவையில்லாம நிறைய இனி வந்து அவர் எப்படி அதெல்லாம் இது பண்ணிட்டு இருக்க போறாருங்கிறது எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அதுதாம்மா நானும் சொல்றேன். கடைசியில வக்கீல் கூப்பிட்டு எனக்கு நீ எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நீ எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்த அப்படின்னாரு. ஆனால் நான் போகவே இல்லை. நான் போகாமையே எனக்கு என் பேரில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ அவருக்கு 3 இதில் போட்டு பெயில் கிடைக்கலங்கண்ணா. கிடைக்கும். எல்லாம் என்னங்கிறாங்கன்னா, சரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே வந்து வாபஸ் வாங்கினாங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற. இல்லை, அவர் உண்மையிலேயே உங்களை கூப்பிட்டு இருந்து அந்த மாதிரி தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. உண்மையாலுமே நான் வந்து அந்த சம்பவத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை. சரி சரி. ஆனால் அவங்க இப்போ எஸ்ஐயா பார்த்து எழுதுனதுதான். நானும் போய் கையெழுத்தும் போடல, ஒன்றும் போடல. சரிண்ணா. சரி. ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது, நீ கோர்ட்டுக்கு வந்துடும், கோர்ட்டுக்கு நான் கூப்பிட்றப்ப கோர்ட்டுக்கு வாங்க அப்படின்னாங்க. எங்கேங்க வக்கீலோட அசிஸ்டண்ட் வந்து திருமூர்த்தி டேமில் பார்த்து எனக்கு சொல்லுது. சரி சரி.